அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கள நிலவரத்தில் வெற்றி கனியை சுவைக்கப் போவது யார் என்பதை பற்றி ஒரு அலசல் நாம் பார்க்க இருக்கிறோம். அதை பற்றி சகோதரர் இமாம் முகமது அவருடன் ஒரு கலந்துரையாடலை வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி பார்ப்போம். இஸ்லாம் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து 180லிருந்து 190 வரைக்கும் அந்த சீட்டுகள் வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. வெற்றி வெற்றி வாய்ப்பு இருக்கதா நீங்க சொல்றீங்க. எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்க. வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரம் கொடுத்துருக்குறாங்க. 180ல இருந்து 190 வரைக்கும் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு ஆமா, அவங்கள கூட 30லேருந்து 45 அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் சில பெர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்கவுங்க எதிர்கட்சிகளை பேசி தான் வெல்லுவாங்க. அதிமுகனா நாங்கள் தான் சிஎம் ஆக போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பார்க்கச்சல மக்களுக்கு வந்து சில கட்சி மேலே வந்து அதிருப்தி இருக்கு. எப்படி அதிருப்தி இருக்குன்னா, இப்போ டிவிக்கு இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் என்ன அதிருப்தி இருக்குன்னா, அவர் எந்த ஒரு இடைத்தேர்தலையும் நிற்கலை. அது ஒரு அதிருப்தி. நின்று வந்து தன்னுடைய பலத்தை வந்து என்ன செய்யணும்னா நிரூபிக்கணும், நானும் ஒரு பலசாலி அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து கட்சிகளை வந்து பல கட்சிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டணும், எதிர்த்து நிற்கணும். அதுவும் அவர் மேலே வந்து ஒரு மைனஸாக இருக்குது. ஏற்கனவே தர்கா விஷயம், சர்ச்சு விஷயம்லாம் சொன்னோம், அது ஒரு மைனஸ். அதே மாதிரி மக்கள்லாம் குடிச்சிட்டு பொறுக்கித்தனமாக என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் கத்துறாங்க. அதெல்லாம் வந்து நல்ல மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஓட்டு பேங்க் வந்து இறங்கும். அதே மாதிரி தன்னுடைய குடும்ப விஷயத்திலையும் மக்கள் பகிரங்கமாயிட்டு, உள்ளுக்குள்ள மறைமுகமாக இருந்து பகிரங்கமான பேசத்தானே செய்வாங்க, உள்ளுக்குள்ளே இருந்தால் பேச மாட்டாங்க. வழக்கு போட்டு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவருடைய இமேஜ் வந்து பெண்கள்கிட்ட இமேஜ் குறைய தானே செய்யும். அது என்ன இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே இருந்தால் தெரியாது. வெளிப்படையாக வந்து என்ன செஞ்சாங்க, வழக்கு போட்டு என்னை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறாருன்னு சொல்லி கண்ணீர் மல்க மனைவி பேட்டி கொடுக்குறத பார்க்குறோம். அப்படி பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடி ஒரு நடிகையோட என்ன செய்கிறாரு, நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி 2 தடவை நடிகையை கூட்டிட்டு போய் ஃபங்க்ஷனில் போய் கலந்துருக்காரு. கவனிச்சீங்களா? அப்போ இதெல்லாம் யார் கவனிப்பாங்கன்னா, பொதுமக்கள்லாம் கவனித்து வெறுப்பு வரும். அப்போ இந்த நடிகரை பார்க்குற கூட்டம் வந்து டைம் பாஸ் கூட்டம். டைம் பாஸுக்கு நின்று பார்ப்பாங்க. ஓட்டு போடச்சல என்ன செய்வாங்க, அது எது சரிங்கிறத பார்த்து தீர்மானிப்பாங்க. அப்போ அந்த ஓட்டு பேங்கும் சரிகிறது இருக்கிற அந்த 10-12% போட்டிருக்காங்க, அது கூட குறையிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய வேட்பாளர் எல்லாம் படு பயங்கர மோசக்காரர்களாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அது ஒன்று குறைஞ்சிருச்சு, அவங்க ஓட்டு பேங்கு குறையும். அடுத்து யாருன்னு கேட்டோன்னா என்டிகேயும் அப்படி தான். அதாவது பெரியாருக்கு வந்து ஓட்டு இருக்குதான்னு சொல்லி பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணுறதுன்னா பெரியாருக்கு ஆதரவே இல்லாமல் இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு ஆளை அனாவசியமாக திட்டச்சல அந்த அவரை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி, அவரே எனக்கு ஒரு மண்ணு தான், எல்லாரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் வந்து என்ன சேர்ந்துருக்காங்க, போராடி இருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய ரெட்டமலை சீனிவாசன் தெரியுமா, அயோத்தியா பண்டிதாஸ் தெரியுமா, எல்லாரும் போராட்டத்தில் இவரும் முடிவாக வந்தவர். சுதந்திர போராட்டத்துக்கு காந்தி மட்டும் போராடலை, எல்லாரும் போராடி இருக்கிறாங்க. அது எல்லாரும் ஏத்துக்குருவாங்க. நேதாஜி போராடி இருக்காங்க, முஸ்லீம் சகோதரர்கள் ஏகப்பட்டவர் என்ன செஞ்சிருக்காங்க, போராடி இருக்காங்க. அப்படி நிறைய பேர், அகமது கான் ஷா, அப்படி போய்கிட்டே இருக்கும். அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் எப்படி போராடி இருக்கிறாங்களோ, முஸ்லீம்களை முதன்மையாக ஒரு ஆளை சொல்லுவாங்க, யாரையாவது ஒரு ஆளை. அப்போ அந்த ஒரு ஆள் மட்டும்தான் போராடி இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவர் ஒரு ஆளை முதன்மைப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி சில இடத்துல இருக்கத்தானே செய்யும். ஒரு ஆளை முதன்மைப்படுத்தினா அது கீழே நிறைய பேர் பாடுபட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அவரு தேவையில்லாம பேசி, பாரதி ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை தூக்கி பிடிச்சி அவருக்கு இருந்த ஓட்டு உடைய மதிப்பு என்ன செஞ்சுட்டு இறங்கிட்டு ஒரு சினிமா நடிகையை வேற அவர் மேல வழக்கு போட்டுச்சு, வந்து என்னை கேவலப்படுத்தி என்னை விஜயலட்சுமி வழக்கு போட்டு அவரை வந்து அந்த அளவுக்கு அவருடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சிட்டு போனதுல மக்களுக்கு அதுல என்ன இருக்கு, அதிருப்தி இருக்கு. சிறுபான்மை ஓட்டும் உழாது. ஏன்னா நீங்க எங்க மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, சிவனையும் முருகனையும் வணங்க வாங்கன்னு கூப்பிடுறதுனால அவருக்கும் ஓட்டு உழறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓட் பேங்க் சரியும், இருக்கிற ஓட்டும் சரியும். என்னுடைய கணிப்பு கரெக்ட்னா 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. 8 கிடைக்காது, அவருக்கு எவ்வளவு தெரியுமா கிடைக்கும், 6-5க்கு போயிருவார். ஏன்னா பாருங்க, ஒரு கணிப்பு தான், ஆய்வு தான். ஆமா, இவருக்கு விஜய்க்கும் குறைஞ்சிரும், ஓட்டு வந்து குறையும். வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டாகும்லாம் சொல்ல முடியாது, பல பேருக்கு ஓட்டே இருக்காது. கூட்டம் கூடுறவங்களுக்குலாம் ஓட்டு இருக்குமா என்னன்னு பார்க்கணும்ல.
அதையும் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தை பசங்கள்லாம் வருவாங்க, 20 வயசு பசங்களுக்கெல்லாம் சில பேருக்கு ஓட்டு இருக்கவும் செய்யும், இனிமே ஓட்டர் ஐடி வாங்கவும் இருப்பாங்க. பார்க்க திமுன்னு இருப்பாங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால அதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. 18 வயசு பசங்கள்லாம், ஏன்னா எல்லாம் இந்த இளைய சமுதாயம் தான். அதனால அதுவும் கிடையாது. அதிமுக ஏகப்பட்ட பெரிய குற்றத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறதுனால அதிமுகவுக்கும் ஓட்டு பேங்க் வந்து கடுமையான முறையில சரியும். பிஜேபியோட சேர்ந்திருக்காங்க. பிஜேபி தமிழ் மண்ணுக்கு எந்த ஒண்ணுமே செய்யல. அதை வந்து முதல்வர் சுட்டி காட்டுறாரு. தமிழ் மொழிக்கு பணம் தரவில்லை, ஜிஎஸ்டியில இருந்து எந்த ஒரு வருவாயும் வரவில்லை, தமிழ் மண்ணுக்கு எந்த ஒரு சேவையும் செய்யவில்லைன்னு சொல்லி பெரிய ஒரு பட்டியலே வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து ஜிஎஸ்டியில ஒரு வருவாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிரும். அவங்க ஒண்ணுமே தரல. எந்த ஒரு சேவை மனப்பான்மையும் தரவில்லை. ஒரு உரிமைக்கு தருவாங்க, மாநில நிதி ஒதுக்கீடு இருக்கும், அதுக்கும் என்ன செய்யல, எந்த ஒண்ணுமே தரல இருக்கிறாங்க. வட மாநிலத்துல பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா இடத்துல என்ன இருக்கு, கலவர சுடுகாடா இருக்கு. ஆமா, கலவர காடாக மாறி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் அடி மிதி சண்டை வெட்டு குத்துன்னு நம்ம சொல்லல, அவங்க ஒருத்தர் ஆய்வு பண்ணி உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், அசாமு, மிசோரம் இவ்வளவு மாநிலமும் இரத்தக்காடா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கையில கொடுத்துருக்குறாங்க. அவங்க தமிழ் மண்ணை ஆட்சி செய்து இதை சுடுகாடா ஆக்குறதுக்கா? அதுக்கு தானே வர்றாங்க. அதனால அது அப்போ இன்னொன்று, இந்த நீட் தேர்வுக்கு விதிவிலக்கும் இல்லை. அப்புறம் ஏஎம்எஸ் அந்த மருத்துவமனை, அதாவது பெரிய மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி மதுரையில ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தாங்க. அதுவும் இன்ன வரைக்கும் என்ன செய்யல, செங்கல் மட்டும்தான் இருக்குது. அதனாலதான் அவர் செங்கலை காட்டி காட்டி பேசினார் உதயநிதி. கெட்டவே இல்லை, யாருக்காவது கெட்ட ஏதாவது செய்யலாம்ல, அந்த ஒண்ணு கூட அவங்க வந்து செய்யல. அதனால அவங்க கூட சேர்ந்ததுனால என்னுடைய கணக்கு பிரகாரம் அதிமுகவுக்கு வந்து ரொம்ப சரியும். அந்த ரெட்டை இலைக்கு ஓட்டு குத்துன்னு சொல்லி அப்பாவி மக்கள் இருப்பாங்க, ஓட்டா ரெட்டை இலைக்கு போடுவோம் அப்படின்னு ஒரு விவரம் தெரியாத மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தான் என்ன செய்வாங்க, எம்ஜிஆர் உயிரோட இருக்காருன்னு நினைச்சு ஓட்டு போட்டா போடலாம். அப்படி பாவப்பட்ட அப்பாவி மக்கள் வேணா போடலாம். அப்புறம் அவர் கவுண்டரா இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி ஓட்டு என்ன செய்யும், உளுறத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். அந்த கொங்கு மண்டலத்துல அந்த சுத்தி இருக்கும்ல, அவங்களுடைய அந்த மண்டலங்கள்ல கொஞ்சம் ஜெயிக்க ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து ஓரளவுக்கு 10 சீட்டு வர அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கும். ராமதாஸுக்கு வந்து அந்த வன்னியர் ஓட்டு விடும். அது அவங்களுக்குள்ளேயும் சண்டை இருக்குது, அப்பா மகன் சண்டை இருக்கிறதுனால அவங்களும் என்ன செய்வாங்க, அப்பனும் வேண்டாம் மகனும் வேண்டாம், வேற யாருக்காவது போட்டுறன்னு சொல்லி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து பிரகாசமாக ஐமுனை போட்டி, 4 முனை போட்டின்னு வைங்களா, அது தேவர் ஓட்டு. சசிகலா அம்மா ஓட்டும் தேவர் ஓட்டு தான் விழும், பெரும்பாலும் தேவர் ஓட்டு தான். அவங்க வேற இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எப்போ எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ வீரியமா செயல்பட முடியாது. அப்போ அது ஒரு தேவர் ஓட்டு. சிவகங்கை மாவட்டம், தேனி இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் கொஞ்சம் விழும், போட்டு சின்ன சதவீதத்தில் விழும். ஏன்னா அங்கே வேற இவரை இறக்கி விட்டுருக்கு, யார, ஓபிஎஸ், அவரும் தேவர் தானே. ஆமாம், அதனால ஓட்டு வந்து ஒரு சைடாக விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மக்கள் சிந்திப்பாங்க. அப்போ இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில வந்து மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு உண்டான முகாந்திரங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறணும். அந்த தகுதியான கட்சி இல்லை. தகுதி இருந்தா வாய்ப்பு இருக்கு. தகுதினா எப்படி இருக்கணும், மக்களுக்காக சேவை செய்யற மாதிரி இருக்கணும், மதத்தை தூக்கி பிடிக்க கூடாது, மொழியை தூக்கி பிடிக்க கூடாது, மக்களை திசை திருப்ப கூடாது, மக்களுக்காக பாடுபடுறவங்களா இருக்கணும். இப்போ 10 வருஷம் திமுக ஆட்சியில இல்லைங்கிறாங்க, கடந்த 10 வருஷம் 2021 அது அந்த 10 வருஷம் திமுக என்ன செஞ்சிச்சுன்னு பார்க்கலாமா? திமுக கொஞ்சம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இந்த என்ஆர்சி சிஏஏ வரச்சில களத்துல இறங்கி என்ன செஞ்சாங்க, போராடினாங்க. அதை வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போராடினாங்க. மக்கள் பிரச்சனைகளை என்ன செய்வாங்க, அப்பப்போ கலந்துக்கிடுவாங்க. கேரளாவில் வந்து பெரிய வெள்ளக்காடா அந்த மாநிலம் ஆவச்சில் இங்கேருந்து திமுக சார்பாக 1 கோடி ரூபா கொடுத்து வசூல் பண்ணி அது கட்சியில நிற்கிறாங்கிறேன். எல்லாரும் கொடுத்தாங்க, நம்ம அதை கட்சி அரசியலுக்கு பேச வரல, அப்படி அரசியல் செய்திருக்காங்க. அரசியலையே கரெக்டா செய்யணும்ல. 10 வருஷம் ஆட்சியில் இல்லைன்னா கூட என்ன செய்யறாங்க, களப்பணி ஆட்டுறாங்க, தேர்தலில் நிற்கிறாங்க, இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க, மத்தியில தவறு செய்தா என்ன செய்யறாங்க, கண்டன குரல் எழுப்புறாங்க. இப்படி அரசியல் செய்யறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, மக்கள் பணி செய்யறதுக்குன்னு செய்தாதான் மக்கள் மனசுல வந்து நிற்க முடியும். காத்திருந்து என்ன செய்வாங்க, அறுவடை பண்ணிக்கிடுவாங்க. அதனால மற்ற கட்சிகளுக்கு வந்து அந்த வாய்ப்பு வசதிகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. சின்ன சின்ன ஒரு அவங்களோட அந்த அடிமைகள் இருப்பாங்க, அவங்க தான் என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. எல்லாம் அந்த பறக்கும் படை வரை இப்போ எல்லா இடம் என்ன செய்வாங்க, பணங்கிடம் கொண்டு போறாங்களான்னு பாக்குறாங்க. பெட்டி திறந்து சிஎம் வண்டியெல்லாம் திறந்து பாக்குறாங்க. நாடகம்னு சொல்ல முடியாது, நல்ல ஸ்ட்ரிக்டா பாக்குறாங்க. சும்மா போய் சொல்லுவாங்க, எது அந்த என்டிகே கட்சிக்காரங்களாம் தங்கம் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பணத்துக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் கொடுக்க. அது எது கொடுக்க, அதான் 5000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு, கொடுக்குறாமோட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தது அது ஒரு சந்தோஷம் தானே, காரண காரியத்தோட கொடுத்துருக்கிறாரு. நான் உங்க முடக்கிடுவாங்க,
மக்களுக்கு செய்ய வேண்டியதை சேர்ந்துடலாம்னு சொல்லி சேர்ந்துருக்கிறாரு. பொங்கலுக்கு ரூபாலாம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு பெரிய பாரதூரமான இதுவும் இல்லை. ஒன்னே ஒன்று, அவர் வாயை திறந்து தமிழ் மண்ணில் நான் மதுவிலக்கை அமுல்படுத்துறேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு. பல பேர் ஓட்டு போட்டுருவாங்க, போட்டு போடாதவனும் போட்டுருவான். அதனால அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும். மதுவிலக்கை அமுல்படுத்தி மக்களுடைய சகோதரிகள் பல பேருடைய வயிற்றுல பால வாக்கணும். திமுக ஆட்சி செய்தாங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். அதே மாதிரி முஸ்லீம்கள் சிறைவாசிகளை சொன்னதே செய்வோம், செய்யறதே தான் சொல்லுவோம்னு சொல்லி சொல்றாருல. அவர் தான் சொன்னாரு, முஸ்லீம்களுடைய சிறைவாசி என்ன செய்யணும், நாங்க வெளியே அனுப்பிடுவோம். ஆய்வு பண்ணி சொல்றாரு. இத்தனை வருஷம் இருக்கிறாங்க, ராஜீவ் கொலை வழக்கில் எல்லாத்தையும் வெளியே, நளினி எல்லாத்தையும் விட தானே சேர்ந்தாங்க. அதுல பாதிக்க அதுல அந்த மூணு பேரை விட்டாங்கல்ல. அதே மாதிரி அவங்க அதே மாதிரி 30 வருஷம் ஆனவர்கள் எல்லாம் சிறையில வாடிட்டு இருக்கிறாங்க. இளமையா போனவங்கள்லாம் முதுமையில இருக்கிறாங்க, நோய்வாயில இருக்கிறாங்க. அந்த சகோதரிகள்லாம் அழுகுறாங்க. இதெல்லாம் ஆய்வு செய்து அவங்க விடுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு 2021 பகிரங்கமா என்ன செய்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு. முஸ்லீம்களை நாங்க வந்தா விடுதலை செய்வோம். இப்போ அதை விடுதலை செய்ய முடியல. அதனால அதை வந்து அவங்க என்ன செய்யணும், அதையும் கொஞ்சம் அவங்களுடைய மேல இரக்கம் காட்டி, அவ்வளோ மக்கள் அவங்க பரிதவிக்கிறாங்கல்ல, அவங்களோட ரத்த உயிர்கள் அங்கே இருக்குல்ல, கணவன்மார்கள் சகோதரர்கள், அந்த அவங்களுடைய சகோதரர்கள் உள்ளதானே கிடப்பாங்க. அதனால அதெல்லாம் இறக்கம் பார்த்து அவர் வாக்குறுதி கொடுத்தா செய்யணும். அதையும் செய்து மதுவிலக்கையும் அமுல்படுத்தினாங்கன்னா, மதுவிலக்குங்கிறது பொதுவான மக்களுக்கு, அதெல்லாம் செய்தார்கள் என்றால் மக்களுக்கு இன்னும் பெரிய ஒரு இதா இருக்கும். முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு நாங்கள் கூட்டி, அதெல்லாம் சிறுபான்மை ஓட்டு உங்களுக்கு எவ்வளோ நன்றி விசுவாசமாக ஓட்டு போடுறோம். மக்கள் நன்றி விசுவாசமாக என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்கள் வந்து திமுகவுக்கு தான் வந்து யார்கிட்ட கேட்டாலும் இது திமுகவுக்கு தான், பிரச்சாரத்துக்கே வர வேண்டாம், திமுகவுக்கு தான் சொல்கிற அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. அவங்க விசுவாசமான சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய கஷ்டங்களில் பங்கு பெறணும். முக்கியமான கஷ்டங்கள் என்னென்னா, காகிதம் இல்லத்துக்கு மணிமண்டபம் கட்டுறதோ, இல்லை எங்களுக்கு மீலாவது நபிக்கு லீவு விடுறதோ, இல்லை அந்த மாதிரி செய்கிறது எங்களுக்கு வந்து இல்லை. எங்களுக்கு செய்கிறதெல்லாம் முஸ்லீம்களுடைய மக்கள், கீழே இருக்கிற மக்கள் மேலே வரணும். படித்த மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இத்தனை முஸ்லீம் இருந்தால் இத்தனை பேர் என்ன செய்யணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி பணிகளில் இருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கறது, மதுவிலக்கை அமல்படுத்தி அனைத்து மக்களுடைய வயிற்றுலையும் பால வாக்குறது. அப்பாவிகள் சிறையில் வாடுறாங்க. அதாவது நூற்றுக்கணக்கான ஒரு கெட்டவர்கள் வெளியே தப்பிடலாம், ஆனால் ஒரு நல்லவன் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு சிறையில் இருக்கக்கூடாது. ஆனால் அதில் இருக்கிறவங்க சில நல்லவங்களும் இருக்கிறாங்க, கூட ஒத்தாசை இறந்தவங்களெல்லாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. தப்பு செய்தவர்களும் இருக்கலாம், ரெண்டும் கலந்து. ஆனால் தப்பு செய்தவர்களுக்கு அந்த தண்டனையுடைய காலங்கள் அதிகமாயிட்டு 30 வருஷம், நிறைய வருஷத்தை தாண்டினதுக்கு அது ஒரு விதிவிலக்கு இருக்கு. அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள்னு சொல்லி என்ன செய்வாங்க, விடுதலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு நாளில் என்ன செய்யலாம், நீங்கள் அவங்க மேலே இறக்கம் காட்டி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, கொடுத்த ஒரு சிஎம் வாக்குறுதி சும்மாவா கொடுப்பாரு, ஆய்வு பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி நீதித்துறை சட்டத்துறையெல்லாம் பார்த்து வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி, இது முக்கியமான விஷயம், சென்சிட்டிவான விஷயம். வாக்குறுதி கொடுத்து கூட அது இன்னும் வரைக்கும் நிறைவேறலை. அதெல்லாம் செய்தாங்கன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப மனசு வந்து குளிர்ந்தாப்புல இருக்கும், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறனால இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கையில் எடுக்கணும். எடுத்தால் சிறப்பாக இருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுதான். ஆனால் கண்டிப்பாக திமுகவுக்கு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி, அவங்க 200 சொல்கிறாங்கல்ல, கண்டிப்பாக வந்து 170 ஒரு 190 வரைக்கும் அவங்க வர்றதுக்கு வந்து அந்த கூட்டணி கட்சியோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கூட்டணி கட்சி தேமுதிகவுக்கு வந்து சீட்டு வந்து 8, இந்த கூட்டணி கட்சிகளில் வந்து தேமுதிக மற்றும் இஸ்லாமிய கட்சிகள் வந்து சீட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க. தேமுதிக வந்து 10 சீட்டு கொடுத்ததா சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தேமுதிகவுக்கு 10, இஸ்லாமிய கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, எஸ்டிபிஐ 1, மாஜக அன்சாரி அவர் கட்சி, அவர் சகோதரர் அவருக்கு ஒரு சீட்டு, இப்படின்னு முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் லீக்குக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க கட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. விசிகாவுக்கு 8 கூட்டணி கட்சி கொடுத்து தான் ஆகணும். தேமுதிகவுக்கு வந்து எதிர்கட்சிக்கே சொல்கிறாங்க 1/2% ஓட்டு கூட பெற மாட்டீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க நாயுடு, அவங்க கட்சியில் 8 பேருமே நாயுடு தான் நிற்கிறாங்க. ஏவா வேலுன்னு அவங்க தான் இவருக்கு கூட பேசி கூட்டு போனாங்க. ஏமா அப்படின்னு பேச்சுவார்த்தை. ஏவா வேலுடைய பேத்தியை தான் நம்ம பிரேமலதா அவர்களுடைய மகன் பிரபாகரன் இருக்கார்ல, அவங்க கெட்டிக்க போகிறாங்க. அதனால கூட பேசி, அவரும் நாயுடு, அதனால பேசி உள்ள கூட்டு போய் ஒவ்வொரு காலத்தில் நான் எதிர்கட்சியெல்லாம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக 10க்கு பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதில் 8 பேர் நாயுடு தான் இருக்கிறாங்க. பெண்ணாக இருக்கிறதுனால பெண் ஓட்டு, ஜாதி ஓட்டுலாம் உளுமைன்னு சொல்லி அந்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
எந்த கட்சி கொடுத்தாலுமே நாளைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் விரோதியும் இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வந்தாலும் கட்சி மாறவும் செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு உள் கட்சி ஒரு மதிப்புக்காக எதிர்கட்சியில் இருந்திருக்கீங்க, இவர் வேற உள்ள ஏவாமலே ஏவா வேலை செய்வாருன்னு சொல்லி கலைஞர் அவருக்கு டைலாக் விடுவார். நம்ம ஏவவே வேண்டாமா, அவர் அவ்வளோ வேலை செய்வார் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்க கட்சியில் விசுவாசியாக இருக்கிறதுனால இப்போ பேசி முடிவு எடுத்திருப்பாங்க. விசிகா வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணி விட்டுருப்பாங்க. அவர் அதுக்கு இது கொடுத்துருப்பார், சமரசத்துக்கு இடம் கொடுத்து. அவரும் 10 கேட்கலாம், மேலையும் கேட்கலாம். 8 கொடுக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் சில கட்சியில் அவங்க கட்சியில் ஒரு 3 பேர் என்ன சேர்ந்துருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ இருந்தவங்களை விலைக்கு வேற 3 பேருக்கு என்ன சேர்ந்துருக்காங்க, வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க உள்கட்சியுடைய மேட்ரு. இஸ்லாமிய கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமுகவுடைய சூரியன் சின்னத்துல தான் நிற்கிறாங்க. அவங்க சொந்த சின்னத்துல கிடையாது. மாமாக்கள் இருந்தால் அவங்களும் சூரியன் சின்னம் தான், எஸ்டிபிஐயும் சூரியன் சின்னம் தான், மாஜக அவர்கள் அன்சாரி அவர்களும் சூரியன் சின்னம் தான். இதில் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக நிற்கிறாங்க. இதில் அவர் அன்சாரியோட சகோதரர் அன்சாரி இருக்கிறாரு, அவரோட இன்னொருத்தர் இருக்கிறார் ராசிதா. அவர் இன்னொரு அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவர், அவர் விஜய் கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டார். இவர் சகோதரர் அன்சாரி அவர்கள் நல்ல கட்சியெல்லாம் பார்க்க மாட்டார், மக்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர். பொதுப்படையாக என்ன செய்வார், சில கட்சிக்கு சீட்டு கொடுக்கலனா கூட ஆதரிக்கிறேன்ருவார். அப்படிலாம் திமுகவை ஆதரிச்சிருக்கிறார். ஆமாம், மாமாக்கா சேருது தாமுக அந்த உள்ளத்தில் வந்து ஒரு குரோதம் வைக்க மாட்டார். அந்த மாதிரி அரசியலில் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும். அந்த மாதிரி வந்து மக்கள் சேவையே சரியாக செய்வார், ஓர வஞ்சனம் பண்ண மாட்டார். இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், அவரோட பணியாற்றினவரெல்லாம் அவர் அன்சாரி அவரை ஆதரிக்கலாம், இல்லைன்னா திமுக கூட ஆதரிக்கலாம். ஆனால் சமுதாய துரோகிகள் போல என்ன செய்கிறாங்க, ஷரீஃப்னு ஒருத்தர் இருக்கிறார், பழனி பாபா கட்சியில் இருந்தவர், ஜிகாத் கமிட்டியில் ஒருத்தர், அவரு விஜய் கட்சியில் போய் நிற்கிறார். இப்படி அதான் அவன் தான் பிஜேபியோடைய மகுடி வாசிக்கிறான்னு தெரியுது, ஒரு முகத்திரையை போத்திட்டு வந்திருக்காங்கிறது தெரியுது. அது இல்லாமல் அவன் ஒரு தற்குறின்னு தெரியுது. அவனுக்கு இனி எதை வைத்து வாய்ப்பு கொடுக்குற, அவன் என்னைக்கு சமுதாயத்துக்காக பாடுபட்டான், நேர ஹீரோயிசம் பண்ண வந்திருக்கான். என்னைக்குமே வந்து ஒரு அரசியல் இறங்கக்கூடியவங்க முன்னாடி பாடுபட்டவங்களா இருக்கணும். நம்ம ஒரு இயக்கத்தில் இருக்கிறோன்னா ஒரு 5-6 வருஷம் என்ன சேர்ந்திருக்காருன்னு பார்ப்பாங்க. பாடுபட்டிருக்கிறாரு, நல்ல பேச்சாளர், நல்ல உழைப்பாளி, அப்பதான் அவங்கள நம்பி கொடுக்க முடியும். அவங்கெல்லாம் விஜயெல்லாம் அந்த மாதிரி பாடுபட்டதே இல்லை. சினிமாவில் நடிச்சாரு, சம்பாதிச்சாரு, ஜாலியாக இருந்தார், நேரடியாக நான் வந்துட்டேன்னு சொல்லி 1 வருஷத்துல வந்திருக்காரு. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் பாடுபட்டா கூட மக்கள் மனசுல என்ன செய்யலாம், இதுலலாம் நம்ம கூட நின்னாரு, நமக்காக கஷ்டப்பட்டாரு, நமக்காக குரல் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் மேல ஒரு நல்ல எம்ஜிஆர் மேல அப்படிதான் நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு. திமுக மேல இன்னைக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னா அவங்க அப்படித்தான் கட்சியில வந்து ஆட்சியில் இல்லைன்னா கூட என்ன செய்வாங்க, மக்கள் பிரச்சனையில வந்து கலந்துக்கிறோம். அரசியலை கரெக்டா செய்யறாங்க. அரசியல்னால மக்கள் சேவை தானே, அதை கரெக்டா செய்தாங்கன்னு சொன்னா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தோல்வியானா கூட கவலை வேண்டாம், மக்கள் பணி செய்தேன்னு சொல்லி இருந்துக்கிற வேண்டியதுதான். தோல்வியானாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆமா, ஆனா இது மக்கள் பணியே செய்யாம மக்கள்கிட்ட எந்த முகத்துல போய் நிக்க முடியும்? அதனால உங்களுக்கு சீட்டு கொடுத்த விவகாரம் என்னன்னு கேட்டா இதுதான். உள்ள ஜாதி இதெல்லாம் பார்ப்பாங்க, பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கணக்கில் கொடுத்துருக்காங்க. திமுகவுடைய சூரியன் சின்னத்தில் வேற இயக்கத்துக்காரங்க யார் இருந்தாலும் சரி அவங்க ஒப்பந்தமே திமுக சொன்னதை தான் கேட்கணும். சுயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. இவர் திருமாவளவன் விசிகாய்ச்சி சுயமா முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அவங்க பானை சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆமா, அதை உடைச்சிட்டு கூட என்ன செய்வாங்க, வெளியே வரலாம். முஸ்லீம் கட்சிக்கே முடியாது, எல்லாருமே சூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. முஸ்லீம் லீக் மட்டும் ஏதோ சொந்த கட்சியில் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன், கவனிக்கல. ஆனால் மற்றபடி எஸ்டிபிஐ, ஒரு மாஜக சகோதரர் அன்சாரி அவர்கள், அதுபோக மாமாக்கா, நம்ம நிரந்தர திமுகவின் அதில் நல்ல இதாக இருக்கிறாங்க, அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களும் சூரியன் சின்னத்தில் தான் இருக்காங்க. தனிச்சு நிற்போம், தனிச்சு ஜெயிப்போம்வாங்க. சரி, நிற்கட்டும், சமுதாய ஒற்றுமைக்காக அவரும் நிற்கிறாரு. இதர உள்ளேயும் முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 10க்கு மேலே சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், திமுகவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் என்னது, முஸ்லீம் சமுதாயத்துக்காக பாடுபடுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க வந்து அந்த கட்சிக்காக இருப்பாங்க, அதை மீறிலாம் பேச முடியாது. அந்த கொறடா உத்தரவை தாண்டி பேச முடியாது, கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. ஆமாம், தனிச்சு நிற்கிறாங்கல்ல, இப்போ திருமாவளவன்லாம் தனிச்சு நல்லா பேசலாம், சட்டசபையை கலக்கலாம். இப்போ அவர் அதனால தான் நிற்கிறார், ஒரு எம்எல்ஏவா அவர் காட்டு மன்னாருங்கிற ஒரு தொகுதியில் நிற்கிறார். அதனால் நல்ல செயல்பாடு வரும். வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு வந்து அமோகமாக, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து அமோக வெற்றி வாய்ப்பு இருக்கும். மற்ற அவர்களுக்கு எதிரணி உள்ள வெற்றி வாய்ப்பு வந்து எப்படின்னு கேட்டோன்னா ஜாதி அடிப்படையில் தான் விழும். அன்புமணிக்கு விழுந்தாலும் சரி, யார் ஜாதி அந்த வன்னியர் ஓட்டு விழும், கவுண்டர் அப்படி தான் விழுமே ஒழிய உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து சுவைக்க வாய்ப்பில்லை. திமுகவுக்கு கண்டிப்பாக 170லேருந்து 190 சீட்டு வரைக்கும் அடிச்சு தூக்கிட்டு வெற்றி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் நிறைய அந்த களப்பணி அவங்க இதெல்லாம் சொன்னாங்கன்னா இன்னும் ஜெயிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரகாசம் இருக்கு. எதிரணியில வந்து அந்த அளவுக்கு களத்தில் இருந்தாலும் ஒரு வெயிட்டான ஆள் இல்லை.
எல்லாமே சந்தர்ப்பவாதியான ஆளுங்க. அவர் இந்த மதுவிலக்கு, இடஒதுக்கீடு, மக்கள் சேவையை இன்னும் வந்து என்ன செய்யலாம், நிரந்தரமான ஒரு மக்கள் சேவையை வீரியப்படுத்தினார்னா இன்னும் என்ன செய்யலாம், பெரிய நன்மதிப்பை பெறுவார். அதான் அது ஒரு விஷயம். ரொம்ப அழகான முறையில் தேர்தல் களத்தில் யார் வெற்றி அடைவாருங்கிற பற்றி அழகான வச்சு சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இன்னொரு தேர்தல்